வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் அடுத்துள்ள ஜிஆர்பி தெருவை சேர்ந்தவர் தான் ராஜா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, திருப்புச்சாவடி மேல் உள்ள டாஸ்மார்க் மதுபான கடையில வந்து அங்குள்ள வந்து பார்ல வந்துட்டு கேன்டீன் மாஸ்டரா பணியாற்றி வர்றாரு. இவருக்கு துணையா வந்து அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா, குபேந்திரன் ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவங்க மனைவி அஞ்சுகம் மற்றும் அவருக்கு வந்து மேலும் வந்து சஞ்சய் காந்தி, மகாலட்சுமி உள்ளிட்டவெல்லாம் இருக்காங்க. இந்நிலையில் இவர் அந்த கடந்த 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டிலேருந்து வந்து கடைக்கு வேலைக்கு வந்திருக்காரு. அப்பொழுது இரவு வந்து வீடு திரும்பவில்லை. அதனால் அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பையன்கிட்ட வந்து ஒரு 450 ரூபா ஒரு பாக்கி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்நிலையில் வந்து இவர் வந்து மதுபானம் வந்து 10 மணிக்கு மேலே வந்து மதுபானம் விற்பதாக வந்து இப்போ விழுப்புரம் தாலுகா போலீஸாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் இவரை வந்து போய் பிடிக்கிறதுக்காக போகும்போது இவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓட முயற்சிக்கும் போது இவர் போயிட்டு ஒரு புதரில் பதுங்கியிருக்காரு. உடனடியாக வந்து போலீஸார் வந்து தேடி பார்த்து அவர் கிடைக்கலன்னு வந்துடுறாங்க. அதுக்கு பின்னர் வந்து அவர் அங்கேயே இருக்கும்போது போலீஸார் போயிட்டாங்களா இல்லைன்னு தெரியாமல் அப்படியே அந்த இருட்டில் இருக்கும்போது மீண்டும் வந்து அவங்க போலீஸார் ரோந்துப்படியில் செல்லும்போது அவரை பிடிச்சு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்பொழுது வந்து போலீஸார் ஒரு சிலர் இவர் வந்து தாக்கியதாக வந்து கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் நைட்டு இவரை கூப்பிட்டு வந்து காவல் நிலையத்தை அழைத்து வந்து இவரை அடித்து சித்திரவதை செய்ததாகவும் இதை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விடுவித்ததாகவும் வந்து தகவல் வெளியாகிருந்தது. இதனை தொடர்ந்து காலையில் இவர் வீடு திரும்பும்போது உடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த காயங்கள் இருந்ததை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க மகன் குபேந்திரன் மற்றும் வந்து சஞ்சய் காந்தி மற்றும் அவங்க மனைவி அஞ்சு உள்ளிட்டவங்களாம் வந்து இது பண்ணிட்டு உடனே அவர் பார்த்தீங்கன்னா உடம்புலாம் போலீஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடம்புலாம் ரொம்ப மாதிரியாக இருக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மூச்சுத்தண்டல் ஏற்படுது, வாயில் வந்துலாம் நுரலாம் அப்படி தள்ளுது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனடியாக அவர் வந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறாங்க. அங்கே சிகிச்சை பள்ளியிலிருந்து உடனே இறந்துடுறாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் உடல்கூறு ஆய்வு செய்ய சொல்லி காவல்துறையின் உத்தரவிட்டு உடனே உடல்கூறு ஆய்வு செய்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்து அந்த உடலை வந்து தகனம் செய்ய சொல்கிறாங்க. அந்த உறவினர்கள் ஒன்று ஏன் தகனம் செய்ய சொல்கிறீங்க, நாங்கள் புதைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இரவு முழுவதும் வச்சுருந்து மறுநாள் காலையில் வந்து அவங்க புதைக்கும் போது போலீஸார் வந்துட்டு இது புதைக்கக்கூடாது, நீங்கள் எரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தியுள்ளனர். இதையும் மீறி அந்த உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிருக்காங்க. உடனடியாக உடல் கூறு ஆய்வு ஏன் அவசரமாக பண்ணாங்க, அவர் உடலில் வந்து காயங்கள் இருக்குது என்ன சந்தேகம் வந்து இருந்ததால் அது படிப்பறிவு இல்லாத குடும்பம், ஏழ்மையான குடும்பம் என்பதால் அவங்களுக்கு சரியான விவரமும் தெரிய வரல. இது குறித்து கேட்கறதுக்கு யாரும் அவங்க உறவினர்கள் யாரும் பெரிய லெவலில் இல்லை அப்படின்றதுக்காக ரொம்ப பாதிக்கப்பட்ட குடும்பம், ஏழ்மையான குடும்பம் என்பதாக போலீஸ் விசாரணைக்கு அவங்க ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறாங்க. கண்ட இடத்துல பேப்பரில் கேட்கும் போதெல்லாம் கையெழுத்து போட்டுறாங்க. இதனால அவங்களுக்கு முழுமையான விவரம் தெரியல. உடனடியாக போயிட்டு அவங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணதுக்கப்புறம் உடலில் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு காயங்கள்லாம் ஏற்பட்டது தொடர்ந்து அவர் வந்து சந்தேகம் இருப்பதாக அப்பயே வந்துட்டு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு அளித்தாங்க. ஆனால் அந்த புகார் மனு மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கலைன்றது இவங்களுக்கு குற்றச்சாட்டாக இருந்தது. இந்நிலையில் மீண்டும் வந்து இவங்க வந்து இந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு மாற்றணும், விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். காவல் நிலையத்தில் மரணம் குறித்து நீதி விசாரணை வந்து உத்தரவிட வேண்டும் என்றும் மருத்துவ குழு மூலமாக உடற்கூறு ஆய்வு செய்து முழுவதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்ய வேண்டும், ஆதாரத்துடன் செய்ய வேண்டும் என்று அந்த குடும்பத்தாரினர் வந்து அவங்க பாதிக்கப்பட்ட அந்த அவங்க ராஜாவுடைய மனைவி அஞ்சுகா அவங்க பையன் எல்லாருமே மகனுங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி புகார் மனு அளித்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்கும் நிவாரணமும் வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனுவில் குறிப்பிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியத்தில் மனு கொடுத்தாங்க. இந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது போன்ற பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு என்று அழைத்து செல்லும் வந்து காவல் நிலையங்களில் பாதுகாப்பு உயிருக்கு வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை, விசாரணை கைது என்ற முறையிலேயே அவங்க விசாரிக்கிறாங்க. ஒரு சிலது வந்து கேட்க முடியல, எங்களை மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் எதுவும் நாங்கள் விசாரணை செய்ய முடியல என்ற கோணத்திலே வந்து இது போன்ற இது இருக்கு, எங்களுக்கு படிப்பறிவு இல்லை என்ற மாதிரியும் அவங்க வந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை தொடர்ந்து அவங்க ஒரு சிலர் வந்துட்டு மீண்டும் வந்து இதுக்கு முறையான விசாரணை வேண்டும், மறு கூறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றது அவங்க கோரிக்கையாக உள்ளது ராஜேஸ்வரி.